வந்த நீ? நானே பேசி வாங்கிட்டு வரேன், போட அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. அண்ணே வணக்கம் அண்ணே, பிரியாணி ஒரு கிலோ எம்பிட்டுண்ணே? 1 கிலோ 160 ரூபாமா. ஆத்தே, என்ன இம்முட்டு காய்ச்சி சொல்றீங்க? எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி வந்து தந்தாரு. ஏமா நீ சின்ன வயசுல இருக்கும்போது 10 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்க, சரிதான். இப்ப விலைவாசலாம் ஏறி போச்சுலாமா, அதுக்கேற்ற மாதிரி தானே விலை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரிண்ணே, என்னென்னமோ சொல்றீங்க. சரி ஒரு 2 கிலோ போடுறீங்களா? சரிம்மா. அண்ணா அண்ணா அண்ணா, ஒரு கிலோவா தனித்தனியா போட்டுருங்க, சேர்த்து போட்டுறாதீங்க. சரிம்மா. அண்ணா 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 என்னம்மா? அண்ணே பீஸ் 1 கிலோ தனியா, சாப்பாடு 1 கிலோ தனியா, 2 கிலோ போட்டுருங்க. அப்படிலாம் தனித்தனியா போட்டு தர முடியாதுமா, சாப்பாட்டோட சேர்த்து தான் பீஸ் வரும். என்னண்ணே ஏமாத்தலாம்னு பாக்குறியா? என்ன 160 ரூபா 1 கிலோன்னு சொன்னேன், சரின்ட்டேன். அப்ப 2 கிலோக்கு நான் வந்து 320 ரூபா கொடுத்து வாங்க போறேன். அப்ப நான் கேட்கற மாதிரி தானே நீங்க எனக்கு போட்டு தரணும். எல்லாம் சரிதாம்மா, நீ 2 கிலோ கேட்டிருக்க, தனித்தனியா கொடுத்தா எனக்கு கட்டாதுமா, சரியா? அதனால நான் சேர்த்து தான் கொடுப்பேன். இஷ்டம் இருந்தா வாங்குமா, இல்லை வேற கடையை பார்த்து போமா. என்னண்ணே என்னமோ சும்மா தர மாதிரி பேசிக்கிருக்க, கேட்க ஆள் இல்லை நினைச்சியா? என்னடி கேட்கலீங்கம்மா, பிரியாணி வாங்கிட்டு வரேன்ட்டு வந்த, ஒரே சத்தமா இருக்கு. ஆமாடா சொங்கி, எங்க போய் நியாயமா பேசினா சண்டை தான் வருது. என்ன செய்ய, உன்னைய மாதிரியே இருக்க முடியுமா சொல்லு? அத்தே நம்ம பக்கம் திரும்புறாளே. அண்ணா என்னண்ணே பிரச்சனை? காரியா, உன் கொண்டாடி 2 கிலோ பிரியாணி கேட்டா அது தப்பு இல்ல. பீஸ் 1 கிலோ, பிரியாணி 1 கிலோ தனித்தனியா போட சொல்ற, இது நியாயமாயா? இது கேட்கலீங்கம்மா, எந்த கடையிலுமே அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. பிரியாணி வந்து உனக்கு பீஸும் பிரியாணியும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க, தனித்தனியா கொடுக்க மாட்டாங்களே. ஏலே சட்ட வயலே, உன்னை யாரா இப்ப பஞ்சாயத்து கூப்பிட்டது? எதுக்குடா வந்த நீ? நானே பேசி வாங்கிட்டு வரேன், போட அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. என்னமும் பண்ணு ஐயா மாறிபுத்தே. அண்ணே என் புருஷனை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சாப்பாட்டும் பீஸும் ஒன்னா போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் பீஸா பிறகு திண்டுக்கிறியான். நான் வெறும் ஜோத்தை தின்னுட்டு உட்காந்துருக்கேனே, என்னைக்கா ஒரு நாள் வாங்க வரேனே. என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுங்க. இல்லம்மா, அது உங்க பிரச்சனை, அப்பெல்லாம் தர முடியாது. ஏன்டா ஏலே, உங்ககிட்ட எம்பிட்டு பொறுமையா கேட்டுக்கிருக்கேன், அப்பவும் நீ தர முடியாதுன்ற சொட்டை. இருடா நீ என்ன செய்யறேன்னு பாரு. ஐயா 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 ஐயா, ரோட்ல வரவங்கள இங்க வாங்கலேன். இந்த ஆள் பேசுறது வந்து என்னன்னு கேளுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. என்னம்மா பிரச்சனை? இங்க வர வருஷு பிரியாணி 2 கிலோ வேணும்னு கேட்டேன், ஒரு கிலோ தனித்தனியா வேணும்னு கேட்டேன். இந்த ஆள் எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டினியான். இப்ப நீ கேட்கற மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொல்றியான் பெருசு, இது கரெக்டா? ஏப்பா தம்பி, விற்கிறது தானப்பா கடை வச்சிருக்க, அந்த அம்மா கேட்கற மாதிரி போட்டு கொடுக்கலாம்லப்பா. அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. போராடுவேன் போராடுவேன், பிரியாணி தரும் வரை போராடுவேன், பீஸ் தரும் வரை போராடுவேன், நான் கேட்கறத தரும் வரை போராடுவேன், போராடுவேன் போராடுவேன். என்னம்மா கடவுள் போட்டு தரமா. எப்படி என் வழிக்கு வந்த சொட்டை? உங்ககிட்ட இப்படிதான் பேசணும். மக்களே, எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.